தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. மன்னார் வளைகுடா கடலில் தற்போது மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காலமாகும். இதனை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுகத்தின் கரையோரம் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வைக்கப்படும். அதே நேரத்தில் மீன்பிடி தடை காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுவர். எனினும் வல்லம், கட்டுமரம், பைபர் படகுகள் உள்ளிட்ட நாட்டு படகுகளில் மட்டும் மீனவர்கள் கரையோர பகுதியில் மீன்பிடிக்க செல்வர். மீன்பிடி தடை காலமான 2 மாதமும் உயர் ரக மீன்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படுவதால் மீன்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்து வெப்பத்தை சற்று தணித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பெயரை திருத்தாதீர்கள், அவர்களுடன் வியாபாரத்தை நிறுத்துங்கள் என அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் பிலிபத் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாளுக்கு நாள் விலைவாசி உயர்கிறது, ஊழல்வாதிகளை விட்டு வைக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஊழலை பெருக்குபவர்களே பாஜகவினர்தான். சீனா எங்கள் கிராமங்களின் பெயரை மாற்றியிருந்தால் சீனாவின் பெயரை மாற்றுவோம் என பாஜக அரசு கூறுகிறது. சீனாவின் பெயரை திருத்தாதீர்கள், அவர்களுடன் வியாபாரத்தை நிறுத்துங்கள், அப்போதுதான் நம் தேசம் முன்னோக்கி பார்க்கப்படும் என தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் உள்ள 26 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் கமிஷன் தீவிரமாக செய்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலில் வாக்களிக்கும் சதவீதத்தை அதிகரிக்க மாநிலம் முழுவதும் வாக்காளர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 20 லட்சம் அழைப்புகளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கு இடையேயான வித்தியாசம் 10% அதிகமாக இருக்கும். 13,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை இலக்காக கொண்டு இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. பெண் வாக்காளர்கள் தங்களின் நெருக்கடியான கால அட்டவணையில் இருந்து நேரத்தை ஒதுக்கி தங்கள் குடும்பத்தினருடன் வாக்களிக்கவும், மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்படும் என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.